ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு அவர் சேனல் டிடி மொமெண்ட்ஸ் vlog. நம்ம இன்றைக்கி ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். அது என்ன vlogனா சண்டேங்கிறதுனால ரொம்பவே டிராஃபிக்காக இருந்துச்சு. பயங்கர ரஷ்ஷாக இருந்தது. அதுவும் இல்லாமல் கிறிஸ்மஸ் நியூ இயர் டைம் வேறு. ஸோ ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போகிற மாதிரி இருந்தது. ஃப்ரண்ட்டில் என்ட்ரன்ஸ்லேயே ரஷ் ஆக ஆரம்பிச்சிட்டு போக 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 ரொம்பவுமே ரஷ்ஷாக இருந்தது. இதெல்லாம் தாண்டி நாங்கள் போனோம். இப்போ நிறைய கடைகள் இருந்தது, ஷாப்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. இந்த மாதிரி அதெல்லாம் அப்படியே நான் பார்த்துக்கிட்டே நாங்கள் எல்லோரும் பார்த்துட்டே போனோம். ஃபேமிலியாக போயிருந்தோம். நான், எங்கள் அண்ணா, அண்ணி, ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் எங்கள் அக்கா, குழந்தைங்க எல்லோரும் சேர்ந்து போயிருந்தோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் நாங்கள் என்ட்ரன்ஸில் சர்ச்சுக்கிட்ட வந்துட்டோம். டேர்னிங்கிட்ட வந்துட்டோம். சர்ச் பார்க்கவுமே ரொம்பவே பிரம்மாண்டமாக சூப்பராக இருந்தது. அதை அப்படியே ப்ரே பண்ணிக்கிட்டே எல்லோரும் போனோம். அந்த வியூ தான் உங்களுக்கு அப்படியே காரில் இருந்த மாதிரியே எடுத்துகிட்டே வந்தோம். கிறிஸ்மஸ் டைம்ங்கிறதுனால ஃபுல்லாக லைட்டிங்லாம் போட்டு ரொம்ப பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் ஈவினிங் நைட் டைமில் வந்திருந்து இந்த லைட்ஸ்லாம் ஆன் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் கொஞ்சம் சன்லைட்லேயே போயிட்டோம். ஒரு 3 o'clock 2 o'clock போல் போனதுனால அந்த லைட்ஸ்லாம் ஆஃபில் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. நைட் டைமில் இன்னுமே அழகாக இருக்கும். நிறைய ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்குலாம் அங்கே இடம் நிறைய இருக்குது. ரொம்பவே பவர்ஃபுல்லான காடும் கூட. எல்லாருமே அங்கே போய் நீங்கள் ப்ரே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நினச்சதெல்லாம் நடக்கும். எனக்கு ஏதாவது ஒரு மன கஷ்டமாக இருந்ததுன்னா நான் சர்ச் இங்கே தான் வந்து நான் மாதாக்கிட்ட வேண்டிக்குவேன். அப்போ எனக்கு ரொம்ப மைண்டு பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நான் கேட்குறது எல்லாமே எனக்கு கிடச்சிருக்கு. உங்களுக்கும் அதுமாரி வேண்டுதல் இருந்ததுன்னா நீங்களும் கண்டிப்பாக வாங்க வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு. இதுதான் பேக் சைடு. ஆக்சுவலாக இது வந்து சர்ச்சோட பேக் சைடு. அப்படி தான் அந்த கார்வே வந்து அப்படி தான் வச்சுருப்பாங்க பேக் சைடில். ஸோ அப்படி போய் தான் நம்ம பார்க் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும். பேக் சைட்லேருந்து தான் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துகிட்ருக்கோம். நார்மலாக நம்ம ஃப்ரண்ட் சைடில் வந்தால் நடந்து கூட நம்ம வந்துடலாம். நம்ம ஆனால் இப்போ பேக் சைட்லேருந்து தான் போயிட்டுருக்கோம். நமக்கு அங்கேயுமே ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. நாங்கள் இங்கேயே இறங்கிட்டு பார்க் பண்ண அண்ணன் மட்டும் போயிட்டாங்க. நாங்கள் இங்கேயே இறங்கிட்டு இப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் இந்த ஏரியாலாம் சுற்றி பார்த்துட்டு லாஸ்ட்டாக சர்ச் போயிட்டு ப்ரே பண்ணிவிட்டு வரலான்னு. ஏன்னா உள்ளே அங்கே கேமரா அலோட் கிடையாது. அதனால இங்கேயே நம்ம சுற்றி பார்த்துட்ருக்கலாம் கொஞ்சம் நேரம். டைம் ஆனதுக்கப்புறம் சர்ச்சில் போய் ப்ரே பண்ணிவிட்டு கேண்டில் ஏற்றி வச்சுட்டு ப்ரே பண்ணி வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேயே கொஞ்சம் சுற்றிட்டு இருந்தோம். இதுதான் துருவோட அவுட்ஃபிட் இன்றைக்கி. சரி போங்க. அங்கே போனதுமே ரொம்ப பெரிய இடமா பார்க்கவுமே துரு ரொம்ப எந்துவாயிட்டான். ஓட ஆரம்பிச்சிட்டான். அதுலேருந்து நடக்கவே இல்லை. அவர் ஓடிக்கிட்டே தான் இருந்தார். பின்னாடியே போயிட்டே இருந்தோம். அந்த பார்க் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அங்கே குட்டி குட்டி பாண்ட்ஸ்லாம் வச்சு ஸ்டாச்சு மாதிரிக்கெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அழகாக இருந்தது. நல்லா ஒரு ஈவினிங் டைமாக போனதுனால நல்லா இருந்தது. பார்க்குறதுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதை அப்படியே கொஞ்சம் கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருந்தோம். குழந்தைங்கலாம் அதை பார்த்துட்டு இருந்தாங்க, என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா பின்னாடியே சுற்றிட்டு இருந்தாங்க. துரு நிற்கவே இல்லை. ஓட்டம் தான். அப்படி ஓடிக்கிட்டே இருந்தாங்க. பின்னாடியே எங்கள் அக்கா எல்லோரும் அவங்கள வந்து கேர் பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. இப்படி தான் ஓடிக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க, இயேசு ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. அங்கே போயிட்டு நிறைய பேர் டூரிஸ்ட்லாம் நிறைய கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க.
அங்கே நாங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு ஒரு ஃபன்னான ஒரு கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருந்தோம். அங்கேருந்து இங்கே வருது உண்மையாவா சொல்ல அது இது தண்ணி இல்லையா, ஆற்று தண்ணி, கடல் தண்ணி இல்லை. இல்லை அதில் நான் மழை தண்ணி, அது மழை தண்ணி அங்கே சேகரிச்சு. அப்புறம் அவங்க அப்பா வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நின்றுட்டு இருந்தாங்க. துருவம் அவங்க அப்பாவும் டாடா கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பேக் சைடில் ஒரு சர்ச் இருந்துச்சு, அங்கே போயிட்டு நாங்கள் கொஞ்சம் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம். கீழே விழுந்துட்டார். அதுக்கப்புறம் சைட்லலாம் நிறைய கார்டனிங்லாம் வச்சுருந்தாங்க. நிற்கவே மாட்டேன்தான், பிடிக்கவே முடியல, தூக்கவும் முடியல. கையிலேருந்து நழுவி ஓடிக்கிட்டே ஓட்டத்துலேயே தான் இருந்தார் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் அங்கே நிறைய இந்த மாதிரி ஆர்ச்லாம் வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கான இடம்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. நாங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு குழந்தைங்களோட அங்கே விளையாட விட்டுட்டு நிறைய ஃபேமிலியாக டூரிஸ்ட்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. கிறிஸ்மஸ் நியூ இயர் டைம்லையா, அதனால் நல்ல ரஷ்ஷாக இருந்தது. குழந்தைங்களோட சேட்டை தான் தாங்கவே முடியல. எப்படியோ மேனேஜ் பண்ணி அழைச்சிட்டு போயிட்டு வந்துட்டோம். அங்கே நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த இடம்லாம் இப்படி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஃபைனலாக நாங்கள் சர்ச்சுக்கிட்ட வந்துட்டோம். பேக் சைட்லேருந்தே வந்துட்டோம். பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட் சைட் போயிட்டு கேண்டில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சர்ச்சு உள்ளே போய் ப்ரே பண்ணிவிட்டு கேண்டில் ஏற்றி வச்சுட்டு வரலாமா தான் பிளானு. போகிறதுக்கு முன்னாடி அங்கே வந்து நம்ம ஸ்லிப்பர்ஸ்லாம் வெளியில் வச்சுட்டு போகிறதுக்காக அங்கே ரேக் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே போயிட்டு நாங்கள் ஸ்லிப்பர்ஸ்லாம் வச்சுட்டு அங்கே போனோம். அதுக்கப்புறம் கேண்டில் வாங்க போகிற இடத்துலையே என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. கிறிஸ்மஸ்க்காக ஃபுல்லாக டெக்கோர் பண்ணி எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது, பிரம்மாண்டமாக இருந்தது. நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஏரியா ஃபுல்லாக. நிறைய இல்லை டோனட்ஸு, கிறிஸ்மஸ் தாத்தா ஸ்டிக்கு, பால்ஸு, ஃப்ளவர்ஸ்னு வச்சு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. கேண்டில் வாங்கலான்னு வந்துவிட்டோம். நாங்கள் சர்ச் கேன்டீனில் தான் கேண்டில் வாங்கினோம். சரியான அங்கேயும் ரஷ்ஷான கூட்டம் தான் இருந்துச்சு. ஃபைனலாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கே உள்ள அலௌட் கிடையாது சர்ச்சுக்குள்ளே கேமரா. அதுக்கப்புறம் சைடில் வரும்போது அங்கே வந்து இந்த மாதிரி புதுசாக ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அங்கேயும் பக்கத்தில் உட்காந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ரிட்டன் வந்துட்டோம். அங்கே திரும்ப வரும்போதும் நாங்கள் போய் வெயிட் பண்ணி கொஞ்சம் நேரம் வர மாதிரி இருந்தது, ஏன்னா டிராஃபிக்காக இருந்ததுனால. இப்படி தான் போணுச்சு இந்த விலாக். நாங்கள் அந்த பீச் சைட்லாம் இந்த விலாகில் நான் காட்டல. நெக்ஸ்ட்டு விலாகில் அந்த பீச் சைடு, ஷாப்பிங் சைடெல்லாம் நான் காட்டுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அவர் சேனல். இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும், பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.